வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 30வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஏப்ரல் மாதம் 12வது நாள் 2024. இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை அதாவது பார்த்திங்கன்னா 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் காலை 10:30 மணி முதல் கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு காலம். பின்பு மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது கன்னி ராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். சரிங்களா? சரிங்க, உங்களுடைய ராசிக்கு பொதுவாக இன்று கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு, சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் இன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான். அவர் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். 12 ஸ்தானங்களிலேயே 11வது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானத்தை வைத்துத்தான் ஒருத்தருடைய வாழ்வு தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் சொல்ல முடியுங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஸ்தானம் 11வது இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது மிக சிறப்பு. ஆதலால் அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ், அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, செங்கல் சூளை வச்சுருக்கவங்க, சிவப்பு நிறம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவர்கள், ஈவன் குங்குமம் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான விஷயங்கள் இப்போ காய்கறிகளில் அப்படின்னு எடுத்திங்கனாலே பீட்ரூட்டு, இது மாதிரி வெஜிடபிள்ஸ், இந்த லைனில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. அதே மாதிரி காவலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த போலீஸ், இந்த இன்ஸ்பெக்டர், இந்த லைன்லலாம் இருப்பாங்க, இராணுவ வீரர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனுடைய நிலை தாங்க சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தான் ரிஷபராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வேற்பட்ட ஒரு கவலைகள் தோல்விகள் வந்தாலும் அதனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த சுக்கிர பகவானுக்கு இருக்குங்க. ஸோ இதனால தான் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய உற்சாகமும் குறையாமல் அதே மாதிரியான ஒரு விஷயத்தில், அதாவது ஒரே நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய காரணமே சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையே நடக்கும். அதுவும் குறிப்பாக சுக்கிரன் என்றாலே போகக்காரகன் என்று சொல்வார்கள். அப்படின்னும் போது அதாவது இந்த உலகத்திற்கு எந்த கிரகம் நமக்கு தேவை என்று பார்க்கும்பொழுது சுக்கிர பகவானுடைய முழு அனுகிரகமும் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதாவது தங்க நகை, வெள்ளி நகை இவ்வாறு வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது இன்றைய தினத்தில். அதுவும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதுவும் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். ஸோ இதனால் என்ன மாதிரியான நமக்கு லாபங்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் லாபம் ஏறுவதாலும் மற்றும் தொழில்ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் நிச்சயமாக வாழ்வாதாரத்துக்கு தேவையானதற்கு மேலாகவே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரும் தொகையாக கைக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகிறது. இன்றைய தினத்தில் தம்பதியிடையே சிறு சிறு சலசலப்புகள், கருத்து வேறுபாடுகள் போகும். இருப்பினும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான். சந்திரனுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே உள்ளது. அதுவும் குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் மற்றும் சந்திரன் என்றாலே நீரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா? அப்படின்னும் போது இந்த சொல்லுவாங்க இல்லையா, கடல் சம்பந்தப்பட்ட துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது சங்கு வியாபாரம் சொல்லலாம், மீன் வியாபாரம், இறைச்சி வியாபாரங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அந்த முத்து பவழம் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். அதாவது எப்படின்னா பெரிய பெரிய இப்போ சொல்லுவாங்க இல்லையா, லைட்மேன்னா அவங்களுக்கு ஒரு சில ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய அதாவது ஆர்டர்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். இவ்வாறு நிறைய விஷயங்கள் கலைஞர்களுக்கு இன்று ஏதுவாக உள்ளதுன்னு பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லைங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய காரியங்களை துவங்குறதுக்கு ஒரு ஏற்ற நாளாக உள்ளது. இன்றைக்கி ஒரு சில தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக பல கிளைகளை நீங்கள் ஓப்பன் பண்ணுவதற்கு அல்லது அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதற்கு ஏற்ற நாளாக உள்ளதுங்க. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆல்டர் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்குறது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே தங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க. இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அதாவது தாயாருடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். சம சப்தம ஸ்தானத்தை வீற்றிருப்பது மிக விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களாக கொஞ்சம் கவனமாக இருந்து செலவு செய்வதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்குவது ரொம்ப முக்கியங்க. காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று, அந்த கிரக நிலைகள் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது. ஸோ ஆன்லைனில் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு அதில் பரிச்சயம் பெற்றவர்களை வைத்து கொண்டு நீங்கள் செய்வது நல்லதுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சந்திராசிரமங்க. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு வாதாடி உங்களுக்கு சிறை தண்டனை வர அளவுக்கு, அதாவது ஒரு கஷ்டம் வர அளவிற்கு உங்களை தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. ஆனால் பின்பு அவர்கள் வருந்துவது அப்புறம்தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க இல்லையா? அதனால் தயவு செய்து இன்றைக்கி சந்திராசிரமம் என்பதால் யாரிடமும் வாய் கொடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்ன காரணம்னா, சந்திராசிரமத்தில் நீங்கள் சின்ன விஷயமா சொன்னிருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்கள்ல, ஒரு பை பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அபராத தொகையோ அல்லது தண்டனையோ அனுபவிக்கக்கூடிய சூழல் உண்டுங்க. அதனால் கூடுமானவரை நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க. கடவுளை மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவருடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம். சுகஸ்தானம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை உபஜயஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம். விருச்சிகராசி அன்பர்கள் தயவு செய்து உடல்நலனை பாதுகாத்துக் கொள்வது மிக உத்தமம். உணவு விஷயங்களில் மிகவும் கட்டுப்பாடு அவசியம். முடிந்த அளவிற்கு சைவ உணவுகளை பின்பற்றுவது சால சிறந்தது. காரணம், உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வயிறு உபாதைகள் போங்க, இந்த டைஜஷன்ஸ் காம்ப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரனால கொஞ்சம் இந்த வெஜிடேரியனாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடும்போது அஜீரண சக்தி கம்மியாகும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் அப்படின்னு வருது. கூடுமானவை அதுவும் குடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மோர் நிறையா குடிங்க. காரணம், உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. காரணம், உங்களுக்கு இன்று அர்த்தாஷ்டமம் சொல்லுவாங்க இல்லையா, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க. அதனால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார்? குரு பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்தை வீற்றிருக்கின்றார்.
உங்களுடைய உபஜெயஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் கிரகம். இந்த 2 கிரகங்களும் ஒன்று கூடி இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிரக சேர்க்கைகள் வந்து நாட்டுக்கு தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய தலைவரா இருந்துட்டாங்க. அதாவது சின்ன ஒரு மத போதகர்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இது மாரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய், சனி சேர்க்கை தாங்க காரணம். ஸோ, அதனால அதுக்கேத்த மாரி பாருங்க, இப்போ கூட யாரோ சுவாமிஜிக்கு இது மாரி நடந்திருக்குன்றாங்க. ஸோ, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குறுகிய தூரம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதில வந்து உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு 7 சனி வந்து கொண்டிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு உங்களை வந்து பெரிய அளவில் ரொம்ப நல்லா வச்சுருக்குங்க. காரணம் வந்து சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாகவே ஆயிட்டார். நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். சோதனையை கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்குண்டான மனமகிழ்ச்சியை பின்னாடி வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நபர்னா அந்த சனி பகவான் தான். ஸோ, மகர ராசி அன்பர்களே, என்ன நமக்கு இப்போ ரொம்ப ஏழ்ரை பிடிச்சிருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பண வரவு கூட சிக்கலாகுது, இப்படி நிறையா வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல்கள் வந்தாலும் உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு நல்லதுக்காக சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்பி போங்க. நிச்சயமாக சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார். காரணம் உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். சரிங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு டெண்டர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டுமின்றி வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு விசா கிடைத்து அதற்குண்டான அந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதுக்குண்டான வேலையை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார்? சனி பகவான். அவர் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெறுவதால் என்ன படுத்துன்னு பார்த்தீங்கன்னு, அதாவது முக்கியமான விஷயங்க. ஹெல்த் உடல், அதான் சொல்லுவாங்க இல்லையா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி உங்களுடைய உடல்நலனை வந்து நம்ம பாதுகாத்துக்கொள்வது மிக உத்தமமான ஒரு விஷயம். காரணம் சனி பகவான் வந்து 7 சனியின் பிடியில் இருக்கிறதுனாலையும், ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான். கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காட்டிட்டு தான்ப்பா போச்சு அப்படின்வாங்க இல்லையா, ஆனால் போகும்போது நல்லது செய்வார். அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுவும் ஜென்ம சனின்னும் பொழுது கும்பராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அழுக்கோடு இருப்பாங்கல்ல, அவ்வாறு இருக்கிறது பிடிக்காதுங்க. அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை தரக்கூடிய ஸ்தானத்தில் உள்ளார். அதனால் வந்து இவங்களுக்கு எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தடை தாமதத்துடன், ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை உண்டுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.